ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, வாங்க ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாம். இன்னைக்கு எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் நியூ இயர் முடிச்சுட்டு வந்தோம். ஸோ ஃபுட் க்ராசரிஸ் எதுவுமே இல்லை. இந்தியன் ஃபுட் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால் இங்கே ஒரு மலையாள ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் கரீஸ் தான். ஸோ செட்டப்பே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கர்ணன், அதுக்கப்புறமேல ராமர், சீதா இருக்கிற மாதிரி அண்டு ஒரு ஆர்ட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒரு ரொம்ப குட்டியான ரெஸ்டாரண்ட், ஆனால் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அதில் உள்ளுக்குள்ளே போகும்போதே அந்த யானையோட தந்தம் ப்ளஸ் அந்த கேரள கதகளி ஸ்டாச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருந்தாலும் அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ விளக்கெல்லாம் வச்சு அதுக்குள்ளே ஆமை மிதக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு இதுவுமே ரொம்ப கலைநயத்தோடு இருந்துச்சு அந்த ஆர்ட் ஒர்க். சரி, சாப்பாடு எப்படி இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குதுன்னு சொன்னோன்னே நாங்கள் தினமும் நம்ம வீட்டில் செய்கிறது தானே, இதில் என்ன ஸ்பெஷல்னு இல்லை, இன்றைக்கி நம்ம சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தந்தூரி சிக்கன் வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்டைல் எல்லாமே இங்கே அமெரிக்கன்ஸும் சாப்பிட்றாங்க. ஸோ காரம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் இந்த வீல் சிப்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. ப்ளஸ் அப்புறமேல நம்ம குட்டி குட்டி சட்னிஸ் வச்சுருந்தாங்க அண்ட் ரைத்தா வச்சுருந்தாங்க. முக்கியமான நம்ம மலையாள பிரியாணி, நம்ம மலையாளி செஞ்சது. ஸோ இந்த ஹோட்டலில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எதுலேயுமே ஸ்பைசி இல்லை. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா இங்கே உள்ள அமெரிக்கன்ஸ் நிறைய ஸ்பைசி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதனாச்சும் நமக்கு கிடச்சிதே அப்படின்னு சாப்பாட்டோட அருமை இன்றைக்கி தான் புரிஞ்சது. நான் சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ இங்கே கோட் ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். 65 எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் ஆச்சு 65 சாப்பிட்டு. ஸோ அதனால நான் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் நாங்கள் பஃபே போகணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப லேட்டாக வந்ததுனால ஆல்மோஸ்ட் காலியாகிற ஸ்டேஜ், பசி தாங்கலை. ஸோ அதனால் வந்துட்டோம். இந்த வெஜ்ஜெல்லாம் பார்த்தாலே கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நான்வெஜ் இருக்கும்போது இதெல்லாம் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க, நான் வச்சுருந்தாங்க. ஸோ வெஜ் இருக்கும்போது நான்வெஜ்ஜும் இருக்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியுறது நான்வெஜ் மட்டும்தான். ஏன்னா இட்லி, தோசை இதெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலான ஐட்டம்ஸை சாப்பிட்றது மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இதெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை. பட் எடுத்து என் பையனுக்கும் வச்சேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சன்னா தால் இதெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதனால அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சமோசா ஆயில் அதிகமாக்கும் அண்டு ஆயிலி ஐட்டம், ஸோ அது நான் எடுத்துக்கல. அண்ட் பக்கோடா அண்டு கொஞ்சம் சாலட் அஸ் யூஷுவல் இங்கே எல்லாத்துலேயும் சாலட் இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா டெசர்ட்டுக்கு வந்துட்டாங்கங்க. டெசர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பாயசம் இருந்துச்சு, அஸ் வெல் அஸ் பானிபூரி. ஐஸ்கிரீம்லாம் எங்கடா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இங்கே கிடையாதுங்க. ஐஸ்கிரீம்லாம் நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்கணும். ஸோ லிமிட்டட் மீல்ஸ் தான். பட் இதுனாச்சும் நம்ம ஊரில் கிடைக்குதே அப்படின்னு. வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா தால், நூடுல்ஸ், அஸ் வெல் அஸ் தோசை, சட்னி, சாம்பார் இது இருந்துச்சு. நான் அந்த பக்கம் ஏரியாவே கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை. சரி, நம்ம பையனுக்கும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோன்னு பார்த்தா என் பையன் இருக்கிற பஃபெல்லாம் விட்டு அங்கே இருக்கிற பானிபூரி எடுத்து எப்படி நீட் பண்ணலான்னு சொல்லி தானே உடச்சி அந்த பானிபூரியில் ஆலுலாம் போட்டு மசாலா போட்டு சாட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தான். பஃபேல ஒன்று அழைச்சிட்டு வந்தால் இந்த பானிபூரி சாப்பிட்றதுக்கு 20 ரூபா பிளேட்டு நம்ம ஊர்லேயே விற்குமேடா, இது ஏன்டா இதை சாப்பிட்றதுக்காடா நீ வந்த அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களையெல்லாம் நம்பி இவங்க பஃபேலாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வேஸ்ட்டு தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, பட் என் பையனுக்கு பானிபூரி பார்த்தோன்னு ரொம்ப ஆசை. அதனால் அதுவே ஹாப்பி ஆகிட்டான், அதுவே போதும்னு சொல்லிட்டான். நான் நான்வெஜ்ஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். 65லேயும் ஸ்பைசி இல்லை, பிரியாணிலையும் ஸ்பைசி இல்லை. எங்கடா இருக்குது இந்த கிச்சன்? அதில் போய் கொஞ்சம் நம்மளே மிளகாத்தூள் போட்டுடலாம் போல் இருந்துச்சு. ஏன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்லேயும் எதுலேயுமே ஸ்பைசி கிடையாதுங்க. நம்ம ஊரில் காரசாரமாக இதே நியூ இயர் ஆகிருந்தால் இந்நேரம் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி, காலையில் பார்த்திங்க தலைப்பாக்கட்டி, இந்த மாதிரி சூப்பரான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு
இருந்திருப்போம். பட் இங்கே வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. ஸோ நியூ இயருக்கு என்ன பண்ணுறது, ஓகே நம்ம இதையே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இதுனாச்சும் நமக்கு கிடச்சிதே இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. பட் அவுட் ஆஃப் 5க்கு நான் வந்து 4 கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப லிமிட்டட் டிஷ் அண்டு இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமையும் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே சில பேர் வந்து நிறைய முக்கால்வாசி மலையாளிஸ் இருந்தாங்க. ஸோ இங்கெல்லாம் ரெகுலராக வரவங்க போல் இங்கே இருக்கிற தமிழியன்ஸும் வந்திருந்தாங்க. அதோட அமெரிக்கன்ஸையும் பார்த்தாங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம உணவுகளை அவங்களும் விரும்புகிறாங்க. நம்ம இப்போது அவங்களோட சேலட்லாம் சாப்பிட்ற மாதிரி அவங்களும் நம்ம கல்ச்சருக்கு கொஞ்சம் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த பஃபேல அவ்வளோதாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே ஒரு ஆர்ட் இருந்துச்சு. ரொம்ப அழகான ஓவியமாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபேமிலி மட்டும் தான் சாப்பிட்றதுனால பிரியாணி அண்ட் 65 இதுவே எனக்கு போதும்னு தோணுச்சு. பட் மற்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தேன். அண்ட் ஐ லவ் புத்தா. ஸோ புத்தாவோட ஸ்டாச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் கேப்சர் பண்ணேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஹால் இருந்துச்சு. அதில் ஃபேமிலியாக வர மெம்பர்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து ஃபேமிலியாக வராங்கன்னா இந்த இடத்த புக் பண்ணிக்கலாம். அண்ட் குட்டி குட்டி மினியேச்சர்ஸ் இருந்துச்சு, குக்கிங் வெசல்ஸ் வச்சு அந்த மாதிரி. அண்ட் அடியில் ஹீட்டர் இருந்துச்சு, லாக் வச்சு அவங்க பனிக்காலத்தில் மழை காலத்தில் அவங்க அதை ஏற்றிட்டு ரொம்ப வார்ம் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சரும் வச்சுருந்தாங்க. இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு தான். பட் இந்தியன் ஃபுட் இங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு சாப்பாடோட இந்த இடம் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் என் பையன் பார்த்திங்கன்னா பானிபூரியோட கிளம்பிட்டான். ஸ்டார்டர்ஸும் கூட தொடலை. ஸோ குழந்தைங்களெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ப்ரோட்டீன் சாப்பிடுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணினேன்.